நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்டிஇ திட்டத்தின் கீழே உங்களுடைய குழந்தைகளை நீங்க ஸ்கீம்ல சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் முன்னாடியே உங்களுக்கு தேவைப்படும் சொல்ல போறேன். நெக்ஸ்ட், இந்த ஆர்டிஇ ஸ்கீம்ல சேர்க்கறதுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோல அது மாதிரி நம்ம போடும்போது நிறைய அந்த வீடியோஸை பார்த்தவங்களா என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம அதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீம்ல சேர்க்கறதுக்கு என்ன டாக்குமெண்ட் முதல்ல தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிஇ ஸ்கீம்ல சேர்க்கறதுக்கு உங்களுடைய குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ முதல்ல தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்க குழந்தைக்கான ஆதார் கார்டு தேவைப்படும். ஆதார் கார்டை நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தையினுடைய பெயரில் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதாவது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் சொல்லிட்டு தான் வரும். அதுக்கு பெரும்பாலும் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா வகுப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வகுப்பு சான்றிதழ் அப்படின்றத எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இன்கம் சர்டிபிகேட், வருமான சான்றிதழ் பாத்தீங்கன்னா உங்க குழந்தையின் பெயர்ல தான் எடுத்து வைக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு எப்படி நம்ம வருமானம் காட்டுறது, தந்தை பெயர்ல தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. குழந்தையினுடைய போட்டோ ஒட்டி தான் வருமான சான்றிதழ் வரும் ஆன்லைன்ல. ஆனா நீங்க அதுல பாத்தீங்கன்னா இன்கம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பாவுடைய பெயருக்கு நேர்ல தான் இன்கம் காமிக்கும். ஸோ இது முக்கியமா தேவை. சப்போஸ் அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய பேரை கொடுத்துக்கோங்க. இல்லை கார்டியனா இருந்தாங்கன்னா கார்டியனுடைய நேமே நீங்க அதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பாங்க. இந்த இருப்பிட சான்றிதழ் நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு குழந்தைக்கு நீங்க எடுத்திருக்கணும். ஆதார் கார்டு எடுத்துருங்க முதல்ல. ஆதார் கார்டை எடுத்துட்டு அந்த ஆதார் கார்டை வச்சு நீங்க எந்த குழந்தையுடைய பேரை ரேஷன் கார்டில் சேர்க்கணுமோ, அதான் நீங்க ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க இல்லையா, அந்த குழந்தையுடைய பேரை இந்த ஆதார் கார்டை ப்ரூஃபா வச்சு ரேஷன் கார்டில் முதல்ல இணைச்சிடுங்க. ஏன்னா ரேஷன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் குழந்தையுடைய பெயர் இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸ்கூல்லையும் எடுத்துக்குவாங்க. அதே சமயத்தில் இதில் உங்களுக்கு அடுத்த வர டவுட் என்ன தெரியுமா, ரேஷன் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும். அது மாதிரி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் ரேஷன் கார்டு வெளியூரில் இருக்குது, ஆதார் கார்டு இன்னொரு ஊரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் எல்லாம் போகிற டைம் இருக்குது. ரேஷன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் ஒரே அட்ரஸ் இருக்கணும், குழந்தையுடைய அட்ரஸ். அதே சமயத்தில் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா வேற ஒரு அட்ரஸ்ல இருப்பாங்க, குழந்தை வேற ஒரு அட்ரஸ்ல இருக்கும், ரேஷன் கார்டில் சேர்த்து வச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லாமே இருக்கக்கூடாது. நீங்கள் யாரை கார்டியனாவோ இல்லை யாரை பேரண்டாவோ கொடுக்குறீங்களோ நேமு, அவங்களுடைய நேமும் குழந்தையுடைய நேமும் ஒரே ரேஷன் கார்டில் தான் இருக்கணும். இதுதான் முதல் ரூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கிறீங்க. குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் முக்கியமாக இருக்கணும். குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஆன்லைனில் அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஆன்லைனில் அட்டாச் பண்ண வேண்டியது. இப்போ மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. குழந்தையுடைய ஃபோட்டோ, குழந்தையினுடைய ஆதார் கார்டு, குழந்தையின் பெயர் ஏற்றப்பட்ட ரேஷன் கார்டு, குழந்தையின் பெயரில் வகுப்பு சான்றிதழ், குழந்தையின் பெயரில் இருப்பிட சான்றிதழ், குழந்தையின் பெயரில் வருமான சான்றிதழ், இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே முக்கியம். அடுத்தது குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் முக்கியம். இது கூட பார்த்தீங்கன்னா, யாரை நீங்கள் கார்டியனாவோ இல்லை ஃபாதராவோ இல்லை மதராவோ சேர்க்குறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ஆன்லைனில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இத்தனை டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய குழந்தைய நீங்கள் ஆர்டிஇ ஸ்கீமில் சேர்க்கவே முடியும். ஓகேவா? இது நீங்கள் பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட் என்ன தேவை ஒரு குழந்தைய நீங்கள் பள்ளியில் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிற விஷயம் அது. நெக்ஸ்ட், நீங்கள் குழந்தைய சேர்க்க விரும்புகிற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற ஸ்கூல்ஸில் நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது. போன வருஷமே மாற்றிட்டாங்க. அதாவது 2024-25 ஆண்டு கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 2023-24 பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ அடுத்த டவுட் உங்களுக்கு வரும். இப்போ 1 கிலோமீட்டருக்குள்ளார எங்களுக்கு ஸ்கூலே காமிக்கல, நாங்கள் எப்படி இப்போ ஸ்கூலில் போயிட்டு பசங்களை சேர்க்க முடியும், பிரைவேட் ஸ்கூலில் நாம இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் எப்படி நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் ஸ்கூலுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் 1 கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் சேர்க்க விரும்புகிற ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஸ்கூல் அடுத்தது ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கும், அடுத்தது ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள பக்கத்தில், இல்லை அடுத்தது 4 கிலோமீட்டருக்குள்ளே கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் என்ன ஸ்கூல் இருக்குதோ
அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகும்போது அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த சிம்பிளை வந்து அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளார 1/2 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் காமிக்கும். இது ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடும்போது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், எப்படி நம்ம அந்த மேப் சிம்பிளை நவுத்திட்டு போயிட்டு வைக்கணும். அது இது எதுக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஸ்கூல் நமக்கு காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அந்த சிம்பிளை நவுத்தணும். அப்படின்னா நார்மலாக அந்த சிம்பிள் இந்த கரெக்டாக அதே இடத்துல தான் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக ஸ்கூல் காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு டவுட்டு, எங்களுடைய நாங்கள் வேலை செய்கிறது வந்து சென்னையில் வேலை செய்கிறோம், எங்களுடைய பையன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கிறான். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களுடைய அட்ரஸில் வச்சு நாங்கள் என்னுடைய பையனை வந்து அவங்களுடைய பேரில் சேர்த்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மாதிரி பண்ண முடியாது. பேரண்ட்டுடைய நேமோ பையனுடைய நேமோ இல்லை உங்களுடைய குழந்தையுடைய நேமோ சேம் ரேஷன் கார்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இது மெயின் ரூல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் பெயர் இல்லை, நாங்கள் ஆதார் கார்டு மட்டும் தான் வச்சுருக்கிறோம், அதை வச்சு நாங்கள் சேர்க்கலாமான்ற மாதிரி டவுட் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்படியும் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் பண்ணால் தான் அவனுக்கு வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதுக்கான டவுட்டு இதுதான். கிளியர், ஒரே வார்த்தை தான். ரேஷன் கார்டில் என்ன பேர் இருக்கணுமோ அந்த பேர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய நேம் அதில் இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் தெரு முதற்கொண்டு எல்லாமே ஒன்றா இருந்தால் தான் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பையனுடைய பேர் இல்லை உங்களுடைய குழந்தையுடைய பேரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு இந்த ரேஷன் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கரெக்டாக காமிக்கணும். உங்களுடைய பையனுடைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரேஷன் கார்டில் இருக்கிற நேமும் ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் மிஸ்மேட்சிங்காக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 3 சர்டிஃபிகேட் போடுறீங்க இல்லையா, அந்த 3 சர்டிஃபிகேட்டில் இருக்கிற பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேம் மாதிரியே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தைய வந்து சேர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீட்டு கன்ஃபார்மா அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு 100 சீட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25% இல்லை 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஇ ஸ்கீமில் சேர்க்க முடியும். இந்த 100 சீட்டில் வந்து 100 ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இல்லை எல்கேஜியில் வந்து சேர்க்க போகிறீங்க. எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்க, 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா அதில் 25 ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் சேர்க்க முடியும். இந்த ஆர்டிஇ ஸ்கீம்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ என்ற ஸ்கீமுடைய ஃபுல் அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து நீங்கள் பசங்களை வந்து இந்த ஸ்கீமு கீழே சேர்க்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிடையாதுங்க. ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் தான் கிடையாது. அதாவது ஸ்கூல் ஃபீஸ்னா டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு இப்போ நீங்கள் சேர்க்குறீங்க ஒரு 10,000 15,000 டியூஷன் ஃபீஸ்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் பஸ் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, புக் ஃபீஸு இது மாதிரிலாம் வந்து காமிக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கான அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது மொத்தம் வந்து இதில் கட் ஆகும். மற்றபடி எல்லா ஃபீஸுமே வந்து அவங்களுக்கு இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் 1ஆம் வகுப்புலேயே இல்லை எல்கேஜிலேயே சேர்க்குறீங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்கேஜிலேருந்து அவங்க 5th ஸ்டாண்டர்ட் முடிகிற வரைக்குமே அந்த ஸ்கூலில் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அது வரைக்குமே இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் அவங்கள நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போ அதே சமயத்தில் அந்த ஸ்கூலில் இந்த 100 சீட்டில் 25 சீட்டுக்கு மேலே வந்து பசங்களை வந்து அப்ளிகேஷன் போடும்போது அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? குலுக்கல் முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து 30 சீட்டு தான் இருக்குது அந்த ஸ்கூலில் ஆர்டிஇ ஸ்கீமில். அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்ளிகேஷன் வந்துடுச்சுன்னா அந்த 150 அப்ளிகேஷன்லேருந்து குலுக்கல் முறையில் தான் அந்த சீட்டு எழுதி போட்டு குலுக்கி தான் வந்து அதில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து இதனுடைய ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ செக்ஷன் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஆர்டிஇ ஸ்கீமில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே போன வருஷத்தில் வந்து எந்த மாதத்தில் ஓப்பன் ஆனது அப்படின்ற மாதிரி டேட்லாம் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சீக்கிரமாக வந்து இந்த அப்ளை பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிட்டத்தில் போயிட்டு ரெடி பண்ண முடியாது. அதே மாதிரி ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இப்போ இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இது வரைக்கும் ஆதார் கார்டை எடுக்காமல் இருந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து தந்தையுடைய பெயர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தந்தையுடைய ஆதார் கார்டில் அவருடைய பெயர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தந்தையினுடைய பெயர் சேமாக இருக்கணும். சப்போஸ்
குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற தந்தையின் பெயர் உதாரணத்துக்கு ஒரு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா அப்பாவுடைய ஆதார் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும், அந்த ஆதார் கார்டு ஓகே ஆகாது. ஸோ உங்க அப்பாவுடைய ஆதார் கார்டில் என்ன பெயர் இருக்கோ அது வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல வந்து தந்தையின் பெயரை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்க குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையுடைய ஆதார் கார்டு சக்சஸ் ஆகும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு எடுக்கிற ஆதார் கார்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்க அது வந்து பார்த்து கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. இது முக்கியமா நீங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்காம இருக்கிறவங்க இப்போ எடுத்துட்டீங்கன்னா தான் பெஸ்ட். ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது கூட கஷ்டம், ஈஸி. ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கறது ஈஸி, ஆனால் குழந்தைக்கு ஆதார் கார்டு புதுசாக எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே நண்பர்களே, இதுதான் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.